வடிவேலு வந்து நாட் ஒன்லி ஆக்டர், ஒரு வெரி குட் கிரியேட்டர். ஸோ 23ஆம் புலிகேசியில் வரும்போது ஆல்மோஸ்ட் எனக்கும் வடிவேலுக்கு வந்து வா போன்னு பேசிக்கிற அளவுக்கு நண்பர்கள் ஆகிட்டோம். 23ஆம் புலிகேசி ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இருக்கும்போது வெளியில் உள்ள ராஜாதி ராஜ மார்த்தாண்டன் வர்றதுக்கு நாங்கள் வெளியில் ஷாட்டுக்கு வெளியில் நிற்கணும். அப்போ அந்த கையில் கம்பி வச்சுட்டு செல்லம் பிடிச்சிக்கடி இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன், என்ன பிடிச்சிக்கன்னா என்ன கோப்பை பண்ணிக்க, இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன்னா சிவாஜி சார் கொஞ்சம், எம்ஜிஆர் சார் கொஞ்சம், அதை தான் அவர் சொல்கிறார். பிடிச்சிக்க ரெடி டக்குன்னு உள்ள போ. எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து சம்பளத்தோட ஒரு டிக்ஷனரி கூட ஒரு வாத்தியார் கூட உட்காந்து பாடம் படிக்கிறது எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடுச்சு. சின்னது அப்போ சைலன்ஸ் விட தெரியாது எனக்கு. 23 புலிகேசி வரை எனக்கு அந்த டைலாக் நடுவில் பாஸ் விட தெரியாது. மன்னா யானை அங்கே ஒரு அப்படி பாஸ் விடுவா அப்படி. அது பக்கத்துலேயே உட்காந்து பார்க்கும்போது அதனுடைய வேல்யூ வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வடிவேலு வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் காமெடின்னு சச்சா வந்து நீ இப்போ எனக்கு வந்து ஒரு ஆக்டரை பற்றி நீ வந்து ஒரு பிஹெச்டி பண்ணுன்னா 1/2 மணி நேரத்தில் நான் வந்து வடிவேலை பற்றி எழுதி கொடுக்குற அளவுக்கு மண்டையில் ஸ்டோர்டு இருக்குது. அவ்வளோ லெசன்ஸ், நாட் ஒன்லி ஆஸ் ஆக்டராக எனக்கு கோ ஆக்டரு அது இதெல்லாம் இல்லை, அவ்வளோ இருக்குது. வடிவேலுன்ற ஒரு நடிகன்ட்ட வந்து அவ்வளோ இருக்குது. சின்ன விஷயங்கள். இப்போ இந்த சாவி துவாரம் இருக்குல்ல, அது ஒரிஜினலாக படத்தில் ஸ்கிரிப்ட் கிடையாது, லைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுக்கு வந்து நாங்கள் டக்குன்னு ஆடிக்கிட்டு வந்து வெண்கொடி வேந்தான்னு வெளியே வரணும், அதுதான் ஷார்ட்டு. அதுக்கு நாங்கள் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இவர் ஏதோ பேசிட்டே இருந்தவர் டைலாக் சொல்லி கொடுக்குறக்காக போய் அங்கே ஒரு டைம் வில்சன் கேமரா பார்த்துட்டு கேமரா டக்குனு இது அப்படி எடுத்தது யாருக்கு வடிவேலுக்கே தெரியாது எடுத்தது. ஓகே, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் எடுத்தது. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு இல்லை நல்லா தான் இருக்கு விட்டுருங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து அப்போ என்னென்னா ஒரு கேரக்டருக்குள்ள உள்வாங்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நடிக்கிறதுல நாசர் சார் அவர் சொல்லுவார், இது வந்து நடிக்கிறத கதாபாத்திரத்தை உள்வாங்கிறதுக்கு ஒரு பேப்பரியா நடிக்கிறது பாரியா எப்படி பண்ணுறான்னு அப்படின்னு. அப்போ நான் அந்த ஒரு தியரிட்டிக்கலாக நடிப்பு படித்தவங்கள்ட்ட இருந்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். கேரக்டர் இதில் கூட நிறைய ஸ்கோப் இருக்கு அவருக்கு நடிக்கிறதுக்கு. ஆமாம், சிங்கார வேலைல ஒரு சின்ன ரோல் தான் அது, அதுக்குள்ள அவர் அவ்வளோ அமக்கலை பண்ணியிருக்காரு. எங்கேயுமே வந்து வடிவேலு வந்து நல்லா நடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்ததே இல்லை அவர். அதனால் எனக்கு 23ஆம் புலிகேசிலாம் வந்து ரொம்ப பெரிய டெக்ஸ்ட் புக் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணுறது. அப்புறம் நாடகத்தமிழ் நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் புலிகேசியாக நடித்தது சேலஞ்சில் வடிவேலுக்கு இன்னொரு ஆப்போசிட் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதில் அந்த ரொமான்ஸ் வாக்கெல்லாம் இருக்கும். நீங்கள் அது நிறைய பேர் அந்த காமெடி மாத்திரம் பட்டாங்க. இட்ஸ் டஃப் டு பெர்ஃபார்ம். ஒரு காமெடியன் வந்து சட்டுன்னு அப்படியே 360 டிகிரி வேற. அது ரொம்ப பெரிய எக்ஸலண்ட். வடிவேலோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். எனக்கு அது காலம் கொடுத்த ஒரு பெரிய வரம் அது.